ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் காலையிலேயே ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. யாரும் சோகம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் அவருடைய காலை தோறும் என்ன பண்றார், நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம மகிழும்படி அவருடைய கிருபையினாலே என்ன பண்றாராமா, நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சத்தம் வரல. ஹல்லேலூயா. அதனால நம்ம காலை தோறும் கர்த்தர் அவர் புதிய கிருபையினால் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். ஆனால் இந்த காலை வேளையில எல்லாம் கண்களையும் மூடி இதை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம மனுஷன் நம்ம பார்க்க வரல. நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை தாயுக்கரை உருவாக்கும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர். இந்த காலவேளை நமக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கர்த்தர் புதிய வருஷத்துல 3வது ஆராதனையில கர்த்தர் நம்ம அப்படியாக காலவேளையில தேடுவதற்கு இந்த காலவேளையில் அவருடைய கிருபையினாலே அவர் இரக்கத்தினாலே நம்மளை இந்த மாதிரி அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் எவ்வளோ பலவீனமாக இருக்கலாம், எவ்வளோ பேர் இன்னைக்கு வேதனையோட கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை விசேஷமாக நம்மளை முன்குறித்தபடினாலே, நம்மளை முன்குறித்து நம்மளை அழைத்திருக்கிறபடினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை நடத்துகிற தேவன் ஐயா. அப்பா, அந்த காலவேளையில் நம்முடைய பிரசனத்துக்குள்ளா எங்களை நடத்தும் என்று சொல்லி நம்ம எல்லாமே கேட்க போகிறோம். ஆனால் இந்த நாள் நம்ம மனுஷன அல்ல, நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை இதுவரை நம்மளை நடத்தி வந்த ஆண்டவர், இதுவரை நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி வந்த ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவன் நம்ம கண்களுக்கு நிறுத்தலாமா? அவர் நமக்காக எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். அவர் நமக்காக எவ்வளவு காரியங்களை, நமக்காக எல்லாவற்றும் நமக்காக மேலான காரியங்களை செய்து நம்ம வாழ்க்கையில் தடைகளை நீக்கி, நம்ம வாழ்க்கை இருக்கிறதான எல்லா சோர்வுகளையும் மாற்றி, நம்ம வாழ்க்கை இருக்கிறதான எல்லா கண்ணீர்களையும் மாற்றி, நம்ம வாழ்க்கை இருக்கிறதான எல்லா வேதனைகளையும் மாற்றி அவர் புதிய கிருபையினால் நம்மளை திருப்தியாக்கி நம்மளை வழி நடத்துகிற தேவனுக்கு முன்பாக எல்லாம் வாய்களை திறந்து இயேசுவே அப்பா, அந்த காலையில் நம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி நடத்தும் ஐயா. நம்முடைய கிருபை, நம்முடைய இரக்கம், நம்முடைய தயவு அப்பா எங்கள் மேல் இருக்கிறபடினால் நமக்கு நன்றி ஐயா. எல்லாம் வாய்களை தந்து சொல்லுவோமா? இந்த காலையில் நமக்கு எந்த ஒரு சோர்வு இருந்தாலும் அது தேவ சமூகத்தில் வரும்போது அவர் புதிய கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் அவர் புதிய வல்லமையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறபடினாலே எல்லாம் வாய்களை தந்தாலேலூயா. அசைவாடும் ஆவியினவரே அப்பா, எங்க உள்ளம் நிரம்ப, எங்க சபை நிரம்ப ஆவியினால் எங்களை நிரப்புங்க அப்பா என்று சொல்லி எல்லாம் வாய்களை தந்து கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நம் தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறபடினாலே எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பா எங்க உள்ளம் நிரம்ப ஆவியினவரே, எங்க உள்ளத்துல புதிய சந்தோஷத்தினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய பிரசனத்தினாலும் ஆவியினவரே எங்களை அனலாக்கி எங்களை மக்கா எழுப்புமையா என்று சொல்லி எல்லாம் கேட்க போமா? எல்லாம் இந்த காலையில் நம்ம கேட்போமா? தயவாக தயவாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியினவரே எங்களை நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா. சபைகளிலே அப்பா இறங்கி வாருமையான்னு சொல்லி அப்பா நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அசைவாடு அசைவாடு தேவனமாக நோக்கி நம்ம சொல்ல போகிறோம். அப்பா இடம் அசைய உள்ளம் நிரம்ப
தேற்றுகிற தேவனப்பா, உடைய அபிஷேக தைலத்தாலே தேற்றுமையா. எங்களை காயங்களை கட்டுகிறவர், எங்களை காயங்களை ஆற்றுகிறவர். நீரே நல்ல மருத்துவரா, நீரே நல்ல போதகரா, எங்களோடு எங்களை நடத்துமையா. எல்லாம் கேட்போம். அநேக காயங்கள் இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம். எல்லாவற்றும் அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய இயேசுவின் நாமத்தினாலே அவரை தேற்றுகிறவர், அவரோட அரவணைக்கிறவர். அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே,
அப்பா எங்கள் மத்தியில் ஆவியை ஊற்றுவீராக ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுக்குள்ளாக ஆவியானவரே பலத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. அப்பா வசனம் சொல்லுகிறது ஆவியானவரே, அப்பா மாம்சம் பலவீனர்கள் ஆவியை உற்சாகம் உள்ளது என்று சொல்லி அப்படியாக ஆவியில் உற்சாகத்தை தந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியில் ஆவியானவரே எங்களை நிரப்புனதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த காலவேளை நம்முடைய பிரசனத்துக்குள்ளாக ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. அப்பா எல்லாவற்றையும் எங்கள் சூழ்நிலையிலும் தேவைகளிலும் உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கும்படியாக எங்களை ஆவியில் உற்சாகத்தை தரும்படியாக ஆவியானவரே இந்த காலையில் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்படியாக செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா, ஆமென். சரி, நம்ம எழுந்திருந்து அப்படியே ஒரு புது பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. என் சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது இப்படியாக, சங்கீதம் 92 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை எவ்வளவு மகத்துவைகள் என்று சொல்லி உமது யோசனைகள் மகா ஆழமானது என்று சொல்லி ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய தேவைகளை காட்டிலும் நம்முடைய யோசனைகள் நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் மேலான காரியங்களை நிச்சயமாக அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம நம்புறோம்? ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அவருடைய ஆலோசனைகள் மிக ஆழமானது. ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய நம்ம மேல் வைத்திருக்கிறதான பெரிதான அவருடைய தரிசனங்கள் பெரிது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் திட்டங்களுக்கு நேராக அவர் தரிசனம் கொடுத்தபடினாலே இந்த நாள் கூட தேவ சமூகத்தில் அப்படியே அந்த பாடலை பாடி நம்ம தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். தேவைகளை காட்டிலும் என் நேசு பெரியவர் என்று சொல்லி, என் சூழ்நிலைகளை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவர் தண்ணீரை ரசமாக மாற்றி ஹல்லேலூயா, நம்முடைய தடைகளை, நம்முடைய குறைகளை, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் நம்மளை வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. தருவாரா, தரமாட்டாரா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலையில் இந்த பாடலை பாடி நம்ம தேவநாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல போகிறேன். ஏசப்பா, என் தேவைகளை காட்டிலும் என் சூழ்நிலைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர் என்று சொல்லி உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி என் வாழ்நாளெல்லாம் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் என்று சொல்லி சொல்லுவோம். எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவைகளை காட்டிலும் சொல்லுவோமா, என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. தேவைகளை, என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, சூழ்நிலை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன் சொல்லுவோமா, ஆராதிப்பேன் ஐயா, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இந்த மாநாளெல்லாம் ஆராதிப்பேன் சொல்லுவோம். ஆராதிப்பேன் வாழ்க்கை முழுவதும் மறைந்தமோ நான் ஆராதிப்பேன். உற்சாகமா சொல்லுவோமா, அப்பா தண்ணீரை ரசமாய் மாற்றி அப்பா என் பெருமையை நிறைவாய் மாற்றினீர் என்று சொல்லி, அப்பா என் குறைவுகளை நிறைவாய் மாற்றினீர், என் குறைவுகளை மகிழ்ச்சியாய் மாற்றினீர் என்று சொல்லி தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விரும்பிற்கு சென்று என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விரும்பிற்கு சென்று என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன்
சொல்லுவோம். கோணலானவை நேராக மாற்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில அப்பா எதெல்லாம் கோணலா இருக்குதோ அதெல்லாம் நேராய் மாற்றினீர் என்று சொல்லி அப்பா திறக்காத கதவுகள், திறக்காத ஆசீர்வாதங்கள், திறக்காத நன்மைகள் என் வாழ்க்கை திறக்க செய்தீரே சொல்லுவோம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே சொல்லுவோம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே திறக்காத கதவுகள் எல்லாம் திருவை திறந்திட்டதே சூழ்ச்சிகளை உடைத்து அவர் என்ன பண்றார், நம்ம எதிரிகளை மேற்கொள்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நமக்கு எதிரான அநேக போராட்டம் இருக்கலாம், நமக்கு எதிரான நம்ம வாழ்க்கை அநேக நிந்தனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணுவார், மேற்கொள்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை நம்ம நம்புகிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல அவர் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனை புதுப்பித்து அவர் நமக்கு எதிரான வருகிற எல்லா கோணானவைகளை அவர் செம்மையாக அவரை நடத்துவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மீண்டுமாய் அந்த பாடல பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எதிரான என் சூழ்ச்சிகளை உடைத்தீரே என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம பாடி நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அறிக்கை செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. நமக்கு எதிரான அநேக சூழ்ச்சிகள் இல்லையா? நம்ம தாவீதை பார்க்கிறோம். தாவீதுக்கு அநேக விரோதமான காரியங்கள் எழும்பினது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு மாத்திரம் வேதத்துல காணுகிறதான எல்லா மனுஷர்களுக்கும் விரோதமாய் எழும்பினாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்றாரு, துணையா நின்றார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் பார்வோன் எழும்பினாலும் கர்த்தர் நம்மளை விசேஷமாய் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை அவருக்கு அற்புதமாய் அதிசயமாய் செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர் நடக்க செய்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் செங்கடலை போல பெரும் பிரச்சனைகள் இருந்தாலும், பெரும் பாடுகள் இருந்தாலும் அவர் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் நேராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம சூழ்ச்சிகளை உடைத்து நம்ம தலையை நிமிர செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் நம்ம கீழே போவதில்லை, நம்ம ஒரு நாள் நம்ம தலைக்கு விழமாட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாவீதை உயர்த்தின ஆண்டவர், தாவீது மேல கொடுத்த அந்த அபிஷேகத்தை ராஜாவாக மாற்றின தேவன் நம்மளை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் உற்சாகத்தோடு பாடலை பாடி, அப்பா எதிரான சூழ்ச்சிகள் வந்தாலும், எனக்கு விரோதமாக அப்பா எந்த காரியங்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்பா என் தலை நிமிர செய்கிற ஆண்டவர், என் ராஜா, என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என் தலையை நிறுவன செய்வேன். எல்லா உற்சாக கரிகளை தட்டி சொல்லுவோமா? அப்பா விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் எதிரான உயர்த்தி வைத்தீரே சொல்லுவோமா? எதிரான எல்லா உற்சாகமாய் கரிகளை தட்டி, அப்பா எனக்கு விரோதமாய் பலவீனம் வந்தாலும், எனக்கு விரோதமாய் அவைகளே பாடுகள் வேதனை கண்ணீர் தலை உயர்த்தீரே நாளாதிப்பே
மாற்றி என் பெருமை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் நிலவுக்கு சென்று நினைவோடு நடந்தெடுத்தீரே. ஆராதனை ஆராதிப்பே உயர்த்துகிறோம் ஏசப்பா. உம்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 நம்ம சத்தங்களை உயர்த்துவோமா அப்பா. அந்த காலையில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 நம்ம சத்தங்களை உயர்த்தி அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி 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 அப்பா. அந்த காலவேளையில் உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் எங்களை நடத்தும் ஐயா, உடைய மகிமைக்குள்ளாய் எங்களை நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் உயர்த்துவோமா, எல்லாம் தேவனை உயர்த்துவோமா, தயவா எல்லாம் உயர்த்துவோம். இந்த காலவேளையில் தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் நம்முடைய எல்லாவற்றிலுமே அவர் நம்மளை நம்மளை மேன்மையாய் வைப்பதற்கும் அவர் நம்மளை தலையை உயர்த்துவதற்கும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறபடினாலே அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நடத்தும் ஐயா, எங்களை நடத்துகிற தேவன் அல்லவோ, எங்களை காண்கின்ற தேவன் அல்லவோ, எங்களை போஷிக்கிற தேவன் அல்லவோ என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் உயர்த்துவோமா ஏசப்பா. அந்த கால வேளையில் அப்பா நாங்கள் வெந்து வெறுமையாய் போகக்கூடாது. உடைய பிரசனத்தோடு உடைய மகிமையோடு உடைய வல்லமை பெற்று அப்பா மக்களாய் நாங்கள் அனல் மூட்டி எங்களை எழுப்புமையா என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய அக்கினியா எங்களை நிரப்புமையா ஆவியானவரே. உடைய அக்கினினாலும் அபிஷேகத்தினாலும் இந்த கால வேளையில் எங்களை நிரப்புமையா, எங்களை நிரப்பும் இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக அப்பா. மோசே மேல் இறங்கின அபிஷேகம் அப்பா, தாவீது மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, எங்கள் தலைமையில் ஊற்றப்படுவதாக அப்பா. உள்ளான மனுஷன் ஆவியானவரே அப்பா மக்களாய் எழுந்து பிரகாசிக்க உடைய ஆவியை ஊற்றுமையா, உடைய ஆவியை ஊற்றுமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே கேட்போமா, எல்லாம் தந்தேசப்பா. உடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா, உடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா நாங்கள் அல்ல, எங்களை ஆவியினவரே அழைத்த தேவன் நீ உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே எங்களை நடத்தும் ஐயா, எங்களை நடத்தும் இயேசுவே. அப்பா அந்த காலையில் எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க இயேசப்பா. ஆவியினவரே அனல் மூட்டி எங்களை எழுப்பும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே கேட்போம். அந்த கடைசி காலங்களில் தேவனுக்காய் ஏதோ ஒன்று நம்ம செய்யணும். இந்த புதிய வருடங்களிலே ஹல்லேலூயா கர்த்தருக்காய் ஓடணும். கர்த்தருக்காக அவர் திட்டத்தை, அவர் தரிசனங்களை கர்த்தர் நம்ம ஒரு மேல் வைத்திருக்கிற தரிசனங்களை ஹல்லேலூயா சபையாராய் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா தரிசனத்தை நிறைவேற்றுகிற அந்த நோக்கமும் வாஞ்சையும் நமக்காய் உண்டாகும்படியாக அவர் நம்மளை ஆவிக்குள்ளாக நடத்தும்படியாக, ஆவியானவரை நடத்தும்படியாக நம்ம எல்லாம் தேவ சபையை விட்டு கிடப்போமா. ஏசப்பா எங்களை ஆவிக்குள்ளாக எங்களை நடத்துமையா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை முழுமையாய் ஆட்கொண்டு எங்களை நடத்தும் ஏசப்பா. எங்களுடைய திட்டம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்லப்பா, எங்களுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகள் மேலே அப்பா நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே கேட்போம். ஏசப்பா அக்கினியா நிரப்பிடுமே, அக்கினியா இறங்கிடுமே அப்பா. இந்த நாளா
ஆவியானவரே இஸ்ரவேல் ஜனங்களிலே அப்பா நீ செய்த அற்புதங்களை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில நீ செய்யுங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா நமக்கு போமா தயவான நமக்கு ஏசப்பா எல்லாம் நமக்கு போமா எங்களை நிரப்புங்க ஏசப்பா ஆவியானவரே நாங்கள் ஒரு நாள் எங்களை வாழ்க்கை வீணடிக்க கூடாது ஏசப்பா எங்களை வேறு நேரங்களை நாங்கள் வேஸ்டடிக்க கூடாது அப்பா எங்களை நிரப்புங்க ஆவியானவரே எல்லாமே கேட்போமா அப்பா எங்களை நிரப்புங்க இறங்கும் ஐயா எங்களை நிரப்பும் ஐயா எங்கள் பலவீனத்தில் அபிஷேகத்தை ஓற்றும் எங்கள் பலவீனத்தில் அப்பா அப்படி ஆவியை ஓற்றும் ஐயா எல்லாம் கேட்போமா எல்லாருமே கேட்போம் எங்களை நிரப்பும் ஐயா எங்களை நிரப்பி பயன்படுத்துவேன் சப்பா எங்களை பயன்படுத்துங்க அப்பா நாங்கள் இப்படியே நாங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் இப்படியே இருக்கக்கூடாது ஆவியானவரே ஆமே எல்லாமே கேட்போம் எல்லாமே கருதி அக்கினியா இறங்கிடுமே என்னை எழுப்பும் ஐயா எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்பா அக்கினியா இறங்கிடுமே இறங்கி விடும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் சொல்வோம் அப்பா நிரப்புங்க வீணூரே பசுவோடு இடைப்பட்டது போல எங்களோட இடைப்படுங்கப்பா இடைப்படுங்க வீணூரே எல்லாமே கேட்போம் ஓசையை அழைத்து பேசினீரே ஓசையை அழைத்து பேசினீரே எங்கள் தேசத்துக்கு ஓடி சென்றீரே எங்கள் தேசத்துக்கு ஓடி சென்றீரே எங்களை பயன்படுத்தும் எங்களை பயன்படுத்தும் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தே அக்கினியா இருள அனைத்தையும் சுட்டெரித்தீரே இருள அனைத்தையும் சுட்டெரித்தீரே எங்களின் குற்றங்கள் எரித்து விடும் எங்களின் குற்றங்கள் எரித்து வெப்படி இருப்பாய் இருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி இருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் நாவை கொட்டது போல எங்களின் நாவை கொட்டருளும் நாவை கொட்டது போல எங்களின் நாவை கொட்டருளும் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே எங்களை அனுப்பும் தேசத்துக்கார் எங்களை அனுப்பும் தேசத்துக்கார் அக்கினி இருப்பார் இறங்கி வரும் தந்து வழி நடத்தும் அக்கினி இருப்பார் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி இருப்பார் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் ஒரு சேனையின்
தந்திடுவே தரிசனம் உரைத்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே நாவாக அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே திவனதியாக பாடிடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே
காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாயணுமே. சொல்லுவாமா, அக்கினியா அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவால் அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லுவாமாப்பா, ஜீவநதியா எங்களுக்குள்ளாக ஜீவ தண்ணீரால் எங்களை நிரப்புமையா. ஆவியானவரே, கணக்கால பத்தாது ஆவியானவரே, உடைய ஜீவநதியினால் ஆவியானவரே எங்களை முழுமையா எங்களை நிறைத்தருளுங்கப்பா, எங்களை நிறைத்தருளுங்க ஆவியானவரே. எல்லாமே கேட்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில ஹல்லேலூயா எல்லாமே கேட்போம். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறபடினாலே, தேவ மகிமை நம்ம இடத்துல கடந்து வந்திருக்கிறபடினால், ஆவியானவர் நம்மளை நடத்துகிறபடினாலே எல்லாமே சொல்லுவோமா. அப்பா எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. ஆவியானவரே, நாங்கள் இப்போ எப்பவுமே இப்படியே இருக்கக்கூடாது ஆவியானவரே. எல்லாமே கேட்போமா. இயேசுவே எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. கணக்கால அளவு பார்த்தாத ஆவியானவரே. அப்பா எல்லாமே கேட்போமா. எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. பரிசுத்தாரே மழையாக பொழியும் நல்லா. சொல்லுவோமா, இயேசுப்பா பரிசுத்தாவியானவரே எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. அவருடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. நடத்துகிற தேவமே நடத்துமையா. ஆமே சொல்லுவோமா. மென்மையானவரே, நீ ஜீவநதி ஊற்று தண்ணி, ஜீவநதி ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே.
நாமத்தில் ஆவியானவரே எல்லாம் நம்ம சொல்லுவோமா. ஆவியானவரே அன்புக்காக நன்றி அப்பா, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் மேல் எவ்வளோ நன்மை அவரே இரக்கத்தை வைத்திருக்கிறீர் ராஜா. நாம சொல்லுவோம் இந்த நாள் நம்ம மேல் வைத்திருக்கிற அவருடைய கிருபைக்காக எல்லாம சொல்லுவோமா. அவரே திருக்கரமினை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் அப்பா எங்களை தாங்கி வந்த நல்ல கரத்துக்காக நன்றி அப்பா. எல்லாமே சொல்லுவோமா, எல்லாமே எங்களை தந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி இயேசுவே. இந்த நாள் தேவனுடைய பிரசனத்துக்கு நாம உணர்வோம், தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்வோமா. இந்த நாளில் கண்களை மூடி எல்லா தேவனும் மாத்து நோக்கி பார்த்து அப்பா அந்த வேலையில் நம்முடைய பிரசனத்துக்குள்ள எங்களை நடத்துனா வேணும். இந்நாள் வரைக்கும் தேவனுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்நாள் வரைக்கும் தேவனுடைய நாமத்தை நம்ம எவ்வளவு மகிமைப்படுத்திருக்கிறோம், இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஹல்லேலூயா அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் கடந்து சென்றிருக்கிறோம். அப்பா எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க ஆவியானவரே. அப்பா உங்களுடைய திருக்கரத்தினால் எங்களை தாங்கி வந்தீரே ஆவியானவரே. உங்களுடைய அன்புக்கு அளவில்லப்பா, உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவில்லை ஆவியானவரே. எங்களை நடத்துங்க ராஜா. இந்த நாள் நம்ம நண்பர்கள் கைவிடலாம், நம்மளுடைய உற்றார் ஒருவர்கள் கைவிடலாம். ஹல்லேலூயா, ஒரு நாள் நம்ம கைவிடாதபடிக்கு நம்மளை நடத்துகிற தேவன் இருக்கிறபடினாலே எல்லாமே சொல்லுவோமா. எல்லா வானத்துக்கு நேரம் கரங்களை உயர்த்தி நம்ம முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, இதனால தேவன் தான் நம்மளோடு இருக்கிற மரண பரிந்தம் நம்மளை நடத்துகிற தேவன். எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா, தயவாக எல்லா கரங்களை உயர்த்துவோமா, தயவா எல்லா கரங்களை வேணத்துக்கு நேரம் உயர்த்துவோமா. அப்பா உடைய அன்பு காலவில்லப்பா, எங்கள் மேல எவ்வளோ அன்பை வைத்திருக்கீங்க அப்பா. அவனோரு இந்த நாள் உங்களுடைய அன்பு இல்லைனா நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, உங்களுடைய இரக்கம் இல்லைனா இந்த பூமியில நாங்கள் இல்லப்பா. எவ்வளோ பேர்கள் வந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ பாடுகள், வேதனை, கண்ணீர், துக்கம், அவமானம் எவ்வளோ வந்தது அப்பா. ஒரு நாடுகளை விட்டு விலகாதபடிக்கு உன் அன்பின் கயிற்றி நாடுகளை இழுத்து கொண்டீர், உன் அன்பின் கயிற்றி நாடுகளை சேர்த்து கொண்டீர். ஹல்லேலூயா, எல்லாம் தயவா கரங்களை உயர்த்துவோமா. எல்லாம் அவர் அன்புக்கு நேராக நினைச்சு பாருங்க. அவர் அன்பில் அவர் இரக்கம், அவர் தயவு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளை விட்டு எவ்வளோ இன்னைக்கு விலைக்கு போறாங்க. ஆனா நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்மளை விட்டு கைவிடாத தேவன். அப்பா எங்களை நடத்துகிற தேவன், அப்பா ஆவியானவரே எங்களை நடத்துங்க, ஆவியானவரே ஆவியானவரே எங்களை நடத்துங்க, ஆவியானவரே. எல்லாமே சொல்லுவோமா, ஆவிக்குள்ள எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. அபிஷேகத்தை எங்களை நிரப்புங்கப்பா. எல்லாம் கேட்போம், அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. ஆவியே Hallelujah.
தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா. இயேசுவே, உடைய ஆவிக்குள்ளாகளை அனலாக்கி எங்களை நடத்துகிற தேவனவே, ஒரே ஒரு காரியம் நம்ம தேவனுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்நாளுக்கு தேவன் வைத்திருக்கிறதான அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை ஹல்லேலூயா வேதத்தில் காணுகிறதான ஹல்லேலூயா ஆபிரகாம் அவர் சித்தத்தை படி செய்தபடினாலே, அவரை உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் வைத்தபடினாலே தாவீது தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் அதை போல நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, என் பிள்ளை என்னை காட்டிலும் இதோ பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி ஹல்லேலூயா இப்படியாக எல்லா கரங்களை உயர்த்துவோமா. அவரோட அன்புக்கு நேராக கரங்களை உயர்த்துவோமா. அவரோட அன்பு மேலானது. அவரோட அன்பு எவ்வளோ நம்ம பணத்துக்கு ஈடான அவர் மேலான ஒரு அன்பு. ஹல்லேலூயா, நம்ம தயவாக கரங்களை உயர்த்துவோமா. எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும், எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும். நம்ம முடிக்க போகிறோம், ஆராதனை முடிக்க போகிறோம். ஆனால் அந்த முடிக்கிற வேலையில் தேவனை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம், உடைய திருக்கரம் என்னை தாங்கி என்னை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றியப்பா. ஆவியானவரே, நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அது தடைகளை உடைத்து எங்களை ஒரே தலை நிமிர செய்து எங்களை நடத்துகிற தேவன் இயேசுப்பா, நீங்கள் ஒரு மாத்திரமே என்று சொல்லி எல்லா கரங்களை தயவாக உயர்த்தலாமா. எல்லா கரமும் உயர்த்தப்படட்டும், எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும். அவள் அன்புக்கு ஈடாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், அவள் இரக்கத்துக்கு நேராக நம்ம என்ன செய்திருக்கிறோம், அவளுடைய அன்பு அளவில்லாத அந்த அன்புக்கு நேராக நம்ம இன்ன வரைக்கும் என்ன செய்திருக்கிறோம். அவருக்கு கொடுத்த ஜீவனுக்காக அவர் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், அவருக்கு அவள் சித்தை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா. ஹல்லேலூயா, எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும், எல்லா கரங்களும் உயர்த்துவோமா, தயவாய் உயர்த்துவோமா. எல்லாம் அவர் அன்பை உணர்ந்த வண்ணமாக திருக்கரவினை தாங்கி அப்பா கடு பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் முன்னேறி செல்வதற்கு ஆவியானவரே எங்களை நடத்துமையா. எல்லா கரங்களும் உயர்த்துவோமா, எல்லா கரங்களும் உயர்த்துவோமா. ஹல்லேலூயா, மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. அவருடைய அன்புக்கு நேராக, அவருடைய இரக்கத்துக்கு நேராக கரங்கள் உயர்த்தி சொல்லி பாடி முடிக்க போகிறோம். எல்லாம் அர்ப்பணித்த வண்ணமாக கரங்களோமா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் நன்றி, நன்றி, நன்றி ராஜா. சொல்லுவோமா, எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவா நடந்தவல்லாத அன்புக்காக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கரங்களை உயர்த்துவோமா. உணவு உணர்ந்தாலும் கூட அப்பா அன்பை உணர்ந்த வண்ணமாக அன்புக்காக எல்லா கரங்களை உயர்த்துவோம். இயேசுப்பா அறிக்கை செய்வோம். இயேசுவே அறிக்கை அப்பா, அறிக்கை செய்வோம். இயேசுவே இயேசு சொல்லுவாமா. இயேசுவே ஹல்லேலூயா, நன்றி, நன்றி ராஜா. உம்மளவில்லா அன்புக்காக நன்றி, நன்றி ராஜா. உம்மளவில்லா அன்புக்காக. ஆமென். அப்படியே ஆதேசத்தை திரும்ப ஜெபித்து முடிக்கலாம். இயேசுப்பா நன்மைக்காக நன்றி என்று சொல்லி நம்ம ஒரு தேவ பிரசனத்தை உணர்வோமா. ஒரு நம்ம ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து அவர் பிரசனத்தை உணர்வோமா. அப்பா, அந்த நாளில் நம்முடைய பிரசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பெற்றுக்கொண்டோங்கிற அந்த விசுவாசத்தோடு இந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இரக்கத்தை இந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தில் நம்ம தேவஸ்தம் அர்ப்பணித்து வண்ணமாக
என்னோடு நீ இடைப்படுங்க, என்னோடு பேசுங்கயான்னு சொல்லி மெல்ல யாரும் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கேட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரே அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரே போராட்டங்கள் இருந்தாலும் நன்மையினால் எங்களை ஆவியானவரை இழுத்து கொண்டு, அப்பா இரக்கத்தினால் எங்கள் ஆவியானவரே நன்மையாவரே எங்களை முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாராயண வந்த துதி கனப்புகளை மாற்றுமே ஆவியும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.